Hi guys, welcome to Middle Class Gully Cricketers. I have Kishore joining with me. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கான்டெஸ்ட் பார்த்தோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இது வந்து எங்கன்னா ஹைதராபாத்ல ஆடினாங்க அவங்க ஹோம்ல. என்ன ஒரு தில்லுக்கு துட்டுனா எல்எஸ்ஜி டாஸ் வின் பண்ணி நான் வந்து பவுலிங் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அங்கேயே வந்து அவங்க மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கிஷோர் ஹஸ் ஜாயின் மீ. இஃப் யூ கைஸ் வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அவர் ஷோ, நீங்க வந்து டெஃபினட்டா வந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க எங்க யூடியூப் சேனலை ஜாயின் பண்ணீங்கன்னா வந்து யூ கேன் ஆல்சோ பி அ பார்ட் ஆஃப் அவர் பேனலிஸ்ட். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. வி ஆல் வி ஆல் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ லைக் டு ஸ்பீக் அபவுட் கிரிக்கெட். பார்ட் டைம் தற்கொரிஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லுவேன், பட் வி ஆர் ஆல் ஃபுல் டைம் கார்பரேட் ஜாப் எம்ப்ளாயிஸ். ஸோ அதை வச்சு இன்னைக்கு வந்து மேட்சுக்குள்ள போயிடலாம். கிஷோர், இனிஷியல் தாட்ஸ். நான் டாஸ்ல இருந்து வரேன். லக்னோ வந்து டாஸ் வின் பண்ணி என்னதான் ஹைதராபாத் வந்து 288 பண்ணாலும் வந்து நாங்க பரவாயில்ல, நாங்க வந்து போலிங் பண்றோம், எஸ்ஆர்எச் பேட்டிங் ஆட்டோம், அவங்க என்ன அடிச்சாலும் நாங்க வந்து அதுக்கு மேல நாங்க அடிப்போம் சொல்லிட்டு ஒரு கெத்த ஒரு கான்பிடன்ஸ். அங்கேயே அவங்க 50% ஜெயிச்சிட்டாங்க நான் சொல்லுவேன். தாட்ஸ் கிஷோர்? இனிஷியல் தாட்ஸ் நான் 2 பாயிண்டா வச்சுட்டு இருக்கேன். முதல் பாயிண்ட் என்னன்னா 1000 வாலா மாதிரி வெடிக்கும்னு பார்த்தா 100 வாலா தான் வெடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹைதராபாத் நிலைமை எப்படி இருக்கும் நம்ம ஹைதராபாத் டீம் ரிவ்யூலே. இது ட்ரைலர் மட்டும்தான், இன்னும் மெயின் பிக்சர் பாக்கி இருக்கு ஹைதராபாத்க்கு. ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் பேட்டிங் வந்துருவோம். அபிஷேக் சர்மா எக்ஸ்ப்ளோரால காலி, இஷான் கிஷன் போன மேட்ச் செஞ்சுரி காலி, அப்புறம் ஹெட்டு. ஸோ வாட் 191 ஃபார் 9 அடிச்சாங்க, தேங்க்ஸ் டு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பை அந்த அனிகேத் சர்மா அண்ட் பேட் கமிங்ஸ். இங்க வந்து பவுலிங்ல பாத்தீங்கன்னா நம்ம லார்ட் தாக்கூர் என்னையாடா நீங்களாம் ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல வருது பாருல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா எடுத்தாரு. அது ஒரு கீ விக்கெட். ஏன்னா இப்போ வந்து இஷான் கிஷன் அண்ட் அபிஷேக் சர்மா கான்ட்ரிபியூட் பண்ணாமலே இவனுங்க வந்து 191 ஃபார் 9 அடிச்சிட்டாங்க. எனக்கு ஹைதராபாத் பேட்டிங் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு என்ன தோணுதுன்னா, இப்போ 190 ஒரு சாதாரணமான டார்கெட் ஆகுதுல, அப்பெல்லாம் ஒரு 140 150 மாதிரி இப்போ 190 இருக்கு. வாட் இஸ் யுவர் தாட்ஸ் ஆன் ஹைதராபாத் பேட்டிங் அண்ட் நம்ம லார்டோட பவுலிங் வந்து வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் தி பேட்டிங்? யூ கேன் கோ த்ரூ தி பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ்ஆர்எச். பேட்டிங்க்கு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஹைதராபாத் வந்து நம்ம தான் சந்தீப் சர்மாவே அடிச்சிட்டோமே, ஃபருக்கியே அடிச்சிட்டோமே, டீக்ஷனாவே அடிச்சிட்டோமே, ஆர்ச்சரி அடிச்சிட்டோமே, துஷார் தேஷ்பாண்டேவே அடிச்சிட்டோமே, அப்போ இவங்க என்ன போட்டுருவாங்க, தாக்கூர்லாம் அவ்வளவு பெரிய ஆளா பிராங்கா சொல்லலாம், அந்த மாதிரி ரொம்ப லைட்டா எடுத்துட்டாங்க. அவரு விக்கெட் டெலிவரி பண்ணியிருக்காரு, அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். பட் தட் வாஸ் எ நாட் குட் பால். அவங்களே தேவையில்லாம போய் ஆடி அவுட் ஆயிட்டாங்க. பட் அவருக்கு தான் அதுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். தாக்கூர் தைரியமா வந்து போட்டாரு. நம்ம ஒரு பால் போட்டு ஃபீல்ட் நிக்க வச்சு, ஆமா டெல்லுக்கு தொட்டு தான் கரெக்ட், ஃபீல்ட் நிக்க வச்சு. ஸோ அங்கேயே அவங்க வந்து பாடி லூஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப லைட்டா எடுத்துட்டாங்க. ஓப்பனா சொல்லணும், எல்லா பவுலர்ஸையும், அந்த பிரின்ஸ் யாதவா இருக்கட்டும், ஏன் ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும், சரி விக்கெட்ஸ் இருக்கு அப்பயும் டேக் ஆன் பண்ற நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும், நீங்க சொல்ல நல்லா ஆடினாங்க, குறைய சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து எல்லாம் அடிச்சு ஆடணும், 6 விக்கெட்ஸ் போனாலும் ரன்ஸ் அடிக்கணும், பாரபட்ச பார்க்காம ஆடணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி ஆனதுனாலதான் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஆச்சு. அந்த டாப் 3 கழட்டுனா அவங்க நிலைமை இந்த மாதிரி இருக்கும். பட் மேபி அன்பார்ச்சுனேட், நான் கிளாஸ் நேற்றே ரேட் பண்ணேன், அது தெரியாம கைப்பட்டு போல் ஸ்டெம்ப்ல பரலன்னா கன்ஃபார்ம் போயிருக்கும், 250 கிட்ட கூட போயிருக்கலாம் மேபி. அதனால வந்து பேட்டிங் கொஞ்சம் கண்டிப்பா கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும். அதோட வேற அவங்களோட ஒரு பேட்ஸ்மேனுக்கும் இவ்வளவுதான் ஒரு ஸ்கில் தான் இருக்கு, அந்த ஸ்கில்ல புடிச்சுட்டா அவுட் ஆயிடுறாங்க. அங்கிட் வர்மாலாம் கிளீனா அந்த இவரு பிஷ்னாய் புடிச்சிட்டாரு, புடிச்சு விக்கிறதுக்கு போய் 2 6 அடிச்சாரு, 3ஆவது பால் அவுட் பண்றாரு. ஏன்னா அது ஒரே ஒரு சின்ன வீக்னஸ் தான், அது சொன்னா நீ அவ்வளவு பெரிய ஆளான்னு கேட்பாங்க நான் வந்து கமெண்ட்ல. அந்த பிஷ்னாய் கண்டுபிடிச்சிட்டாரு, அதை வச்சு விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. அதை வந்து எல்லாம் மாத்தி நெக்ஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களால நல்லா பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். பிகாஸ் வி ஆல்ரெடி ஸ்போக் அபவுட் தட் bowling. The bowling is little bit weak than batting. பேட்டிங் கிட்டதான் அவங்க பவரே, அந்த பேட்டிங் வச்சுதான் போகணும். இதுதான் எனக்கு. மற்றபடி டெலிவரியில பாத்தீங்கன்னா வந்து இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். அன்பார்ச்சுனேட் கமெண்ட்ஸ், நல்லா ஆடினாரு, அன்எக்ஸ்பெக்டட் 3 பால் 3 6 எப்பாயே அது பார்க்க செம்மையா இருந்தது. அவங்க எல்லாமே வண்டா மலை போனா டேஷ் அந்த மாதிரிதான் ஆடணும்னு நினைக்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தராச்சும் தள்ளி ஆடணும், அந்த தள்ளி ஆடினா மட்டும் தான் ஸ்கோர். இந்த பக்கமும் அதுதான் பண்ணாங்க லக்னோவும். முன்னே ரொம்ப டீசெண்டாலாம் ஆடல, அதே வேலைதான் பார்த்தாங்க. அவங்களுக்கு நல்லா பட்டுச்சு, இவங்களுக்கு நல்லா படாம போயிடுச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, லக்னோ பத்தி பேசுவோம். பட் இங்க வந்து எல்எஸ்ஜில வந்து நிறைய நான் வந்து மேட்சுக்கு முன்னாடியே பார்த்தேன், போலிங்ல வந்து யாருமே இல்ல, ஆர்ஆரே அடிச்சாங்க. எல்எஸ்ஜில வந்து ப்ரோ இந்த டீம் வெஸ்ட் ஐ திங்க் எல்எஸ்ஜி இஸ் கோயிங் a very decent job. லாஸ்ட் மேட்சே வந்து ஆல்மோஸ்ட் இவங்க புல் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து
கிரெடிட் இருக்குல்ல, கண்டிப்பா கிரெடிட் இருக்கு. ஏன்னா நான் லாஸ்ட் மேட்ச் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் உங்களுக்கு. அந்த லாஸ்ட் ஓவர் மட்டும் அந்த ஷபாஸ் நதீம் போடாம இருந்து டாக்கூர் போட்டிருந்தா ஒரு ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் ஆல்வேஸ் இருக்கும். பட் இங்க யாரு ப்ரோ இந்த ஐபிஎல் பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கேம்லயே வந்து பிரான்சைசஸ்லாம் அவங்க வந்து நீங்க ஆடுறா நீ என்னடா நீ ஸ்டேட் டீமுக்கு ஆடலையா, ரஞ்சி டிராஃபி இல்லையா, நீ தாண்டா என் பிளேயர் வாடா ஆடுற அந்த மாதிரி இவளுக்கு பேக் பண்றாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த பிரான்சைசிஸ். தெரிஞ்ச பேர்லாம் நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். பிரின்ஸ் யாதவ் இருக்காரு, அப்புறம் அந்த ராத்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் விக்னேஷ் புத்தூர், அனிகேத் வர்மா, இவனுங்கலாம் யாரு ஃபர்ஸ்ட் நாங்க ஆக்ஷன்ஸ்ல வந்து யாரு, ஏன்னா சிஎஸ்கே கூட ஒரு பண்டிலா எடுப்பாங்க, பட் எல்லாருமே எடுப்பாங்க. பட் அவங்கள வந்து நீங்க இந்த ரெகுலர் பிளேயர்ஸை விட பேக் பண்ணி நீ தாண்டா எங்க பிளேயர் போய் ஆடுறா டாப் லெவல்ல போய் ஆடுறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தீஸ் பிரான்சைசிஸ். இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பத்தி பேசினோம். ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ், மேபி ஒரு ஆஃப் டேன்னு சொல்லலாம். மேபி ரொம்ப கண்ணும் வைக்கிறானுங்க, எஸ்ஆர்ஹெச் 300 400. மேபி கிஷோர், டு யூ திங்க் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் கீப்பிங் தெம் அண்டர் பிரஷர்? எஸ்ஆர்ஹெச் வந்தாலே ஒரு 300 டேக் வந்துருது, சோ நம்ம எல்லா பாலும் அடிக்கணும், எல்லா டீமையும் அடிக்கணும், அந்த மாதிரி டாமினேட் பண்ணணும்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் பிரஷர் இருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பா டெஃபினெட்லி எஸ். அதோட வேற அவங்க சான்சஸ் கொடுப்பாங்க கன்ஃபார்மா. அபிஷேக் சர்மா இன்னைக்கோ டிராவிஸ் ஹெட் இன்னைக்கோ சான்ஸ் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஸோ அந்த டீம்ல வந்து சான்ஸ் கொடுக்காம ஆடுறது நான் பார்த்த வரைக்கும் டாப் ஆர்டர்ஸ் தவிர மீடியனா கிளாஸ் மட்டும்தான். அதனால அவங்களுக்கு ஒரு இது ப்ரெஷர் தான். இந்த ப்ரெஷர்னாலே இப்ப எப்படி நம்ம இந்தியாவை எடுத்துக்கலாம், நாக் அவுட் சொன்னாலே ப்ரெஷர் ஆகுறாங்களோ அந்த மாதிரிதான் இவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரெஷர் பில்ட் பண்றாங்க. ஈவன் ஜேம்ஸ் பிராங்க்லின் இன்னைக்கு காலைல போட்டிருக்காரு, அவர் கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா ஒரு மேட்ச் 300+ அடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரே. அவங்க கோச், பவுலிங் கோச் அவரே சொல்லிருக்காரு, இட் கேன் பி கோ ஃபார் 300, இட்ஸ் நாட் an issue, பிக் டீல் அப்படின்ட்டு இருக்காரு புசுக்கன்னு. சோ அதனால அவங்க வெளியே நீங்க சொன்ன இது சூப்பரான கொஸ்டின். கன்ஃபார்மா அவங்களுக்கு ப்ரெஷர் தான் இருக்கும், அவங்க நல்லா டெலிவரி பண்ணி. Yes. So I think SRH fans இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த பிரஷர் போடாதீங்க. நீங்க வந்து 120 ஆல் அவுட் ஆனா கூட உங்க bowling நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து 110 90 ஆல் அவுட் ஆகிட்டு நீங்க வின் பண்ணலாம். So cricket is all about that. So அதை வச்சுட்டு நம்ம வந்து செகண்ட் செக்மெண்ட் போயிடலாம். அதாவது வந்து LSG பேட்டிங். என் குதிரை வந்து மிச்சல் மார்ஷ். நான் ஃபர்ஸ்ட் மேட்சே சொன்னேன், அவன் ஆடுவான் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். நீங்க வந்து என்ன ப்ரோ காமெடி பண்றீங்க தலைவன். இன்னைக்கு பாருங்க இம்பாக்ட் சப்பா வந்து 52 of 31 balls நல்ல நாக் தான். ஏன்னா வந்து ஸ்டார்டிங் மார்க்ராம்ல வந்து 1ல காலி, அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஷ் வந்து 52 of 31 நல்ல ஒரு இது. ஐ திங்க் அந்த 25 balls ஆஃப் நிக்கோலஸ் பூரன் சேஞ்ச் த என்டையர் கேம் தான் நான் சொல்லுவேன். 70 of 26. ஐ திங்க் ப்ரோ KL ராகுல், எனக்கு தெரியல, நான் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு KL ராகுல், லாஸ்ட் இயர் த வே LSG used பூரன் versus this year how the LSG way is using பூரன் வேற லெவல் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம்லாம் 5 down 6 down வந்து இறக்கி விடுவாங்க. இந்த தடவை தலைக்குட்டி போய் ஆடுறா, ஓப்பனிங் 1 downல போய் ஆடு, நீ வந்து எவ்வளவு முடியுமோ அடிச்சுட்டு நீ அடிச்சா சந்தோஷம் தான். மாட்டலையா பரவாயில்ல, நாங்க வந்து கீழே வந்து ரிஷப் பந்த், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர்ல, அப்துல் சமாத் அதெல்லாம் வச்சிருக்காங்க, வச்சு ஆடிக்கிறோம். யூ கோ பிளே ஃபியர்லெஸ் கிரிக்கெட் தான் சொல்லி இறக்கி வச்சிருக்காங்க. இட் வாஸ் வெரி குட் டு சி நிக்கோலஸ் பூரன் ஃபயரிங். லாஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு 75 runs அடிச்சாரு, இந்த மேட்ச்ல வந்து ஒரு 70 odd runs. Very happy to see him perform, happy to see Mitchell Marsh perform. Come on Kishore, your thoughts on LSG batting, அவங்க chase, you can take it through. எஸ், அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் த்ரோ பண்ணணும்னு நினைச்சேன். உங்களுக்கு LSGல எந்த போல ரொம்ப நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாங்க ஷர்தால் டாக்கூர் தவிர? ஏன்னா ஒரு 4 wickets எடுத்துட்டாரு, அதுக்கப்புறமும் நிக்க வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு எந்த போல இம்ப்ரெஸ் பண்ணாரு? இட்ஸ் டிக்வேஷ் ராட்டியா இல்லனா பிரின்ஸ் நெயில் பண்றாருங்களா யாக்கர்ஸ்லாம்? எனக்கு கூட ஒரு தலைவன் 4 overs 29 runs, அதுவும் அந்த ஹைவேல போடுறாரு இந்த ஓவர். என்ன பால், சான்ஸே இல்ல அந்த மாதிரிலாம். அவ்வளவு இவனுங்க என்ன எங்க இருந்து பிடிச்சிட்டு வரீங்க, யாரா இவன் அப்படிலாம் கேட்பாங்களா? அந்த மாதிரி சமுத்திரக்கணி யாரா நீ அந்த மாதிரி கேட்பாங்களா? அந்த மாதிரி இருக்கு. வெரி ஹாப்பி டு சீ சச் யங்ஸ்டர்ஸ். இந்த விக்னேஷ் புத்தரா இருக்கட்டும், பியூரா இருக்கட்டும், அந்த ரிக்விஜய் ராத்தியா இருக்கட்டும், வெரி வெரி ஹாப்பி. சோ யா, நீங்க சொல்லுங்க, கண்டினியூ கிஷோர். எஸ் எஸ். இப்போ அவங்களோட பேட்டிங் வந்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி தான். என்னன்னா மிச்சல் மார்ச் யாராலும் ரூல் அவுட் பண்ண முடியாது, அடிச்சு சொல்லுவோம். அவர்கிட்ட இருக்க கன்சர்ன் என்னன்னா இன்ஜுரி ப்ரான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் ஒன்னால என்ன பண்ணுவாருன்னா ஒன்னா மழை போனா அவரும் அதே மாதிரிதான். பட் இப்போ பேக் டு பேக் 2 50 அடிச்சு ஃபார்ம் இருக்கிறத வச்சு கண்டினியூஸா 14 மேட்சஸும் பர்ஃபெக்டா அதிகமா விளையாடணும்னா கன்ஃபார்மா ஈஸியா குவாலிஃபை ஆயிடுவாங்க பிளே ஆஃப்க்கு. அதுக்கு டேம் ஷோர் கேரண்டி. அதுக்கப்புறம் வந்தான அவங்க எல்லாருக்கும் இப்ப ஃபேவரட்டான பிளேயரா இருப்பாரு நிக்கோலஸ் பூரன். சீரியஸாவே நான் இன்னைக்கு வந்து அவரை வந்து ஹையா ரேட் பண்ணி சூப்பரா ஆடினாருப்பா, எக்ஸ்ட்ரானரியா ஆடினாருப்பா, இம்ப்ரூவ் லாட் சொல்லலாம்னு வரப்போ தேவையில்லாம அந்த ஒரு ஷார்ட் ஆடி எல்பி
பட் ஸ்டில் he played well தான் சொல்ல முடியாது. எனக்கு எக்ஸ்ட்ரா என்ன சொல்ல முடியல. ஏன்னா அந்த மாதிரி டைம் அவரு சீல் பண்ணிட்டாரு கிஷோர். அவரு கேம சீல் பண்ணி முடிச்சு தான் போயிட்டாரு. எனக்கு போதும் நான் கிளம்புறேன்னு போயிட்டாரு. இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் நெக் டு நெக் கேம் வரல. சப்போஸ் அந்த டைம் அவர் அவுட் ஆகிறப்போ 70 from 40 balls இருக்கு, அப்போ அவுட் ஆயிட்டுனா நம்ம ஒரு ஷார்ட் ஆயிட போய், அதுதான் நான் சொல்ல வரேன். இஃப் ஹி ஃபினிஷஸ் ஃபுல்லி இட் வில் பி குட் ஃபார் ஹிம் தான். அதுக்கு அவர் ரொம்ப சூப்பரான ஒரு அப்பா என்னால ஃபுல்லா ஃபில் பண்ண முடியுதுடா, ஃபுல்லா மேட்சே முடிக்க முடியாது, மேட்சை முடிச்சாதான் ஒரு நல்ல இன்னிங்ஸ் இன்னமும் வரும், அடுத்தடுத்த மேட்ச்ல வருவான், அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவோம். நம்ம பின்னாடி வந்தாங்கணுமே திடீர்னு சப்போஸ் ஒரு ஓவர் ஹேட்ரிக் வெந்துருது தெரியாம என்ன இருக்கும், அப்துல் சமாட் வந்து அடிச்சிட்டு கேட்ச், அபினவ் மனோவர்த்தால வேற ஏதாச்சும் இருந்தாங்கன்னா புடிச்சிட்டு இருப்பாங்க, அப்பயும் அவர் அவுட்னா அதுக்கப்புறம் அவங்கள பவுலர்ஸ் தான். எக்ஸாம்பிள் சொல்றேன், கொஞ்சம் டஃபா போயிருக்கும், இன்னும் கொஞ்சம் வலிச்சுட்டு போயிருப்பாங்க. அதுக்காக தான் இவரையே முடிச்சுல நான் சொல்றேன். இவர் இப்போ பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிட்டாரு, அவர் இறக்கி விடுற டவுனும் சூப்பரா இருக்கு. பட் அந்த பேரடைஸ்ல ஆடாம ஒரு 2-3 ஸ்பின் ட்ராக்ல ஸ்லோ விக்கெட்ஸ்லயும் இந்த மாதிரி ஆடி காமிச்சாருன்னா, அங்கேயும் நின்று ஆடுறதும் இன்னும் பண்ணிட்டாருன்னா இஸ் ஃபிட். கண்டிப்பா இந்த 3 பேரை வச்சே மார்க்ரம்ல என்ன பண்றது அவர் ரூல் அவுட்டே பண்ண முடியாது. பட் அவருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த டாப் ஆர்டர்ஸே இல்ல நான் என்ன சொல்றேன், மார்க்ரம் எல்லாம் ஏன் வச்சிருக்காங்கன்னா இவனுங்க எல்லாம் அவேல ஆடிட்டு இருக்கானுங்க. இதே லக்னோல போனீங்கன்னா ஃபுல்லா டர்னிங் ட்ராக்ஸ். சோ அங்க வந்து ஒரு ஆள் நின்று ஆடுற மாதிரி வேணும். அங்கதான் இந்த ஆயுஷ் பதோனி, அதுக்கப்புறம் இந்த ரிஷப் பந்த், அதுக்கப்புறம் இந்த மார்க்ரம், அவங்க அப்துல் சமாத் எல்லாம் வந்து குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். சோ அப்ப வந்து இவங்க இம்பாக்ட் ஆவாங்க. பட் இன்னைக்கே வந்து இவரு பூரன் பயங்கரமா இருந்தாரு. ஆடம் சாம்பாவெல்லாம் வந்து வராரு, பயப்படவே இல்ல. இஸ் SRH டூ ரிலையன்ட் ஆன் இவரு ஆடம் ஜாம்பாவா? இஸ் ஹி வெரி ஆல்ரெடி நம்ம அதான் ப்ரிவியூல பேசுறப்ப அந்த டீம் அனலைஸ் சொல்றப்ப சொல்லிட்டோம், அவங்க கிட்ட வந்து 2 ப்ராப்பர் ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க. அதை தாண்டி பார்த்தா இம்பாக்ட் பிளேயருக்கே அவங்க வந்து ஃபாரினர்ஸ் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதை பத்தி பேசிட்டோம். அதோட வேற ஆஸ் வி மென்ஷன் ஏர்லியர், அவங்க கிட்ட டெக் பவுலிங்கும் இல்ல, டெக்ல போறதுக்கும் ப்ராப்பரா இல்ல. சிமர்ஜெட் டிக் பண்றாரு, பட் இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. போன வாட்டியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் பார்த்து ஒரு ஓவர் ஆடினாரு, அவரும் மாட்டி வந்திருப்பாரு. கமின்ஸ் இன்னைக்கு ட்ரை பண்ணாரு, இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. பட் வந்து அதே மாதிரி எல்லா டைம் ஒர்க் ஆக மாட்டாங்க. அவங்க உண்மையா ரொம்ப ஹார்ட் சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. சப்போஸ் அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி 250 அடிக்கலன்னா அவங்க டிஃபெண்ட் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். அதே இவங்க ஃபர்ஸ்ட் போலிங் போட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 220 230 டிஃபெண்ட் பண்ணணும். அப்பதான் திருப்பி வந்து அவங்க அடிக்க முடியும். கமிங் டு நான் லக்னோவோட பேட்டிங் அப்படின்னு நிறுத்திட்டேன். ஸோ அந்த டாப் 3 சூப்பரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் அன்எக்ஸ்பெக்டட், அவர் இன்னைக்கு ஆட வேண்டிய சான்ஸ் ஜஸ்ட் மிஸ், அன்எக்ஸ்பெக்டட் பால், அவர் எதிர்பார்க்கலாம். நம்ம நிறைய ஒரு அவுட் ஆயிட்டே தான் இருக்காரு. அப்புறம் மில்லர், நான் இருக்கேன்டா, நான் பொறுமையா ஆடுவேன்டா. போன மேட்சும் அவர் அடிச்ச அந்த 2 6, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடிச்ச ஸ்கோர் தான் ஏற்றி விட்டது. இந்த மேட்சும் நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையா ஆடினாரு. கூட அப்துல் சமாட் ஒரு செகண்ட் கீட் போட்டாரு. ஆயுஷ் பதோனி கொஞ்சம் லைட்டா இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால கொஞ்சம் நம்ம ரன் அடிச்சிடணும், நம்ம ரன் அடிச்சு டீமுக்குள்ள இருந்துக்கணும்னு பாக்குறாரு. அவர் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே வேணாம். ஆனா அவரு போன வாட்டியே ஒரு மேட்ச் கிட்டலாம் கொண்டு வந்து வின் பண்ற அளவுக்கு போய் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி ஆல்ரெடி ப்ரூவ்ட். அதனால அவரு கண்டிப்பா டீம்ல இருப்பாரு. அதுக்காக அப்படி ஆடாம மேட்சுக்கு தகுந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரகுவன்ஷன் சொல்லலாம், நேற்று மேட்சுக்கு தகுந்த மாதிரி தள்ளி ஆடி ஃபுல்லா ஆடி முடிச்சாரு. அந்த மாதிரி படோனி ஆனா பெட்டரா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஃபுல் பேக்கா வந்தாங்க அவங்க. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன டாஸ் வின் பண்ணி சூஸ்டு போடணும் பாத்தீங்களா அப்படின்னு பாத்தீங்களா. ஸோ அது ஃபுல் பேக்கா வந்து எங்கெல்லாம் அவங்கள பிடிக்க முடியுமோ அவங்களை எங்கேயுமே டேக் ஆன் பண்ண விடல. டேக் ஆன் பண்ணி இந்த கிளாஸ் அன்எக்ஸ்பெக்டட், அது பயங்கரமான மனுஷனா இன்னைக்கு தூங்குறா கூட தெரியல. அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி நல்லா அடிக்கிறாரு, தேவையில்லாம ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஷாட். சோ அங்கேயும் சூப்பரா பண்ணிட்டாங்க பவுலிங். இவங்க பேட்டிங்லயே வந்து எந்த ராங் ஷாட்ஸ் மேல ஈவன் பூரானே ரொம்ப நல்லா விளையாடினாரு. அதான் நான் சொல்ல வரேன், ஐ வாண்டட் டு அப்ரிஷியேட் ஹிம் ஹை. பயங்கரமா ரேட் பண்ணணும்னு நினைச்சேன், இப்போ நான் ரேட் பண்றேன். பட் ஹையா ரேட் பண்றதுக்கு அவர் எனக்கு பினிஷ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பா ஹையா ரேட் பண்ணுவேன். சூப்பரா விளையாண்டாங்க, நல்லா இருந்தது மேட்ச். பட் என்ன சொல்றது, க்ளோஸா போயிட்டாதான் நம்மளுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கும். அந்த ஒண்ணு மட்டும் லேக் ஆயிடுச்சு இந்த மேட்ச்ல. சோ நீங்க பேசிட்டோம். ஐ திங்க் ரொம்ப நீங்க ஆக்சுவலா ஒன் சைடா தான் போச்சு கேம். இந்த வே அந்த 25 பால்ஸ்ல வந்து பூரன் முடிச்சுட்டு இந்தப்பா முடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. சோ இன்னையோட கேம் வந்து முடிவுக்கு வருகிறது. பட் நாளைக்கு வந்து ஃப்ரைடே ஆன் ஒரு இம்பார்ட்டன்ட் டே. நாளைக்கு இந்த டைம்ல வந்து சந்தோஷமா ரிவ்யூ பண்ணுவோமா, சோகமா ரிவ்யூ பண்ணுமா, இல்லாட்டி எப்படி பண்ணுவோம்னு தெரியல. இன்னைக்கு மார்னிங்கே வந்து நாங்க பேசிட்டு இருந்தோம்னா விக்கி பிரபு கிஷோர், உங்க தாட்ஸ் என்ன நாளைக்கு கேம் குவிக்கா பேசிடலாம். தாட்ஸ் என்ன, யார் மெயின் பிளேயர்ஸ், யாரு ஜெயிப்பாங்க?
டாக்ஸ் நத்திங் பட் நீங்க நான் ரீல்ஸ்ல தான் பார்த்தேன், ஃபுல் வீடியோ பார்க்க டைம் கிடைக்கல. அந்த ட்ராக்குக்கு கரெக்டா வந்தா அடி வெளுத்து வாங்குவோம் அந்த மாதிரிலாம் ஆடாம பாலுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸ் ஐ மீன் போலர்ஸ்க்கு கொஞ்சம் பார்த்து தள்ளி ஆடி அந்த மாதிரி அது வேணாங்க, நான் அது பேச மாட்டேன், நான் நிறுத்திடுறேன் அந்த வார்த்தையை. ஸோ பவுலர்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன ஷேப்ல இருக்காங்களோ அந்த ஷேப்க்கு ஆனா மேட்ச் ஒரு செம க்ளோஸா போகும். அதுதான் நீங்க ஆர்சிபிக்கு சொன்னீங்க, அது ஃபேக்ட். அதே மாதிரி இந்த பக்கம் குருணால் பாண்டியாவும் ஷார்ட் அவுட் பண்ண முடியாது, நம்மளால ரூல் அவுட் பண்ண முடியாது. சென்னையும் அதே தான் பண்ணோம். ஈவன் டூபே சொல்லலாம், அவரை வச்சிருக்கிறதே அடிக்கிறதுக்கு தான் பாத்தீங்கன்னா சொல்லலாம், அடிக்கிட்டோம் 2 பால் அடிச்சா அடுத்த பால் ஸ்ட்ரோக் வைக்கணும், இல்ல சிங்கிள் ஆனோம், இல்ல நான் தொடர்ந்து ஹாட்ரிக் 6 அடிச்சிடுவேன், அப்படி போகக்கூடாது. இந்த பக்கமும் அதே தான். இந்த பக்கம் பிலிப் சால்ட்டுக்கும் சரி, பட்டிதாருக்கும் சரி, எல்லாருக்கும் அதேதான். ஸோ ஹூ பிளேஸ் வெல், ஹூ டு நாட் மேக் மோர் மிஸ்டேக்ஸ், அவங்க தான் வின் பண்ணுவாங்க. எப்படியும் நீங்க சிஎஸ்கே தான் சொல்வீங்க, ஸோ கண்டிப்பா நான் அதுக்கு ஆப்போசிட்டா தான் சொல்லி ஆகணும். அதனால நான் ஆர்சிபி சொல்றேன். பட் மேபி சொல்லுங்க. ஆர்சிபி தோத்துருவாங்கன்னு சொல்றீங்க? இல்ல நீங்க சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க சொன்னீங்கன்னா அப்ப நான் அதுக்கு ஆப்போசிட்டா ஆர்சிபி வின் பண்ணுவாங்கன்னு சொல்லணும்ல. இல்ல நான் பார்த்தேன், எந்த ஆங்கிள்னு தெரியல, மேபி கிரிக்கெட் இஸ் a funny game, but I always back CSK. Franchises la, see, people are saying that I'm being very optimistic, but franchise cricket la you can be optimistic. See, நம்ம இந்தியா ஒரு வந்தா எல்லாம் ஒரு நாள் நினைக்கிறோம்ல, சோ அந்த மாதிரி ஐ திங்க் பிரான்ச்சைஸ் கிரிக்கெட் இஸ் ஃபார் ஃபன், இஸ் ஃபார் ஃபேன்ஸ், இட்ஸ் an entertainment. பிரபு சொன்ன மாதிரி அது பிராட்காஸ்டர்ஸ் கொடுக்குற தீனி அந்த மாதிரி சொல்லுவோம் பிரபு. சோ ஐ டோன்ட் மைண்ட் பீயிங் an optimistic CSK fan. I am from 2008, right? சோ அது டக்குன்னு சேஞ்ச் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சோ நாளைக்கு ஒரு எக்ஸைட்டிங் கேம் ஆஃப் கிரிக்கெட் நம்மளுக்கு இருக்கு. இந்த டைம்ல கண்டிப்பா நாங்க ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கண்டிப்பா சாரி லாஸ்ட் ஒரு பாயிண்ட் மறுபடியும் என்னன்னா, அங்க பிக் நேம்ஸ் இல்ல, அந்த பிக் நேம்ஸும் ஐபிஎல் ப்ரூவ் பண்ண பிக் நேம்ஸ் இல்ல. அதுதான் இப்போ பெங்களூர் எல்லா வருஷம் பாத்தீங்கன்னா பிக் நேம்ஸ் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் கெயில் இருப்பாரு, டெவிலர்ஸ் இருப்பாரு, கோலி இருப்பாரு, போலர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா டேல் ஸ்டெயின் இருப்பாரு. அந்த மாதிரி அந்த அவரு இந்தியாங்க, அவர் தான் நான் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் சொல்றேன். ஓவராலா டீமா பாக்குறப்போ எல்லா வருஷமும் அந்த டீம்ல கண்டிப்பா ஒரு 4-5 பிக் நேம்ஸ், பிக் பிளேயர்ஸ் இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இல்ல. இப்ப அந்த மாதிரி இல்லாதனால ஓப்பனா சொல்லணும்னா நம்ம அவங்க மேல பிலீஃபே வைக்க வேணாம். பண்ணாலும் ஓகே, பண்ணாலும் ஓகே, அப்படிதான் பாக்கணும். ஒரு நியூட்ரல் ஃபேனா பாக்குறப்போ, ஐ மீன் நியூட்ரல் ஆடியன்ஸா ஐபிஎல் பாக்குறவங்க, அவங்க ஃபேன்ஸ் மட்டும் தான் ஹையா என்னமோ ரேட் பண்ணுவாங்க. சென்னை ஃபேன்ஸ் சென்னை ரேட் பண்ணுவாங்க, ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர்சிபி ஹையா ரேட் பண்ணுவாங்க. பட் போத் வில் பி பிளேயிங் குட் கிரிக்கெட் தான். குட் கிரிக்கெட் நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு டஃப்பான மேட்சோ க்ளோஸான மேட்சோ அப்படிதான் போற மாதிரி தான் கன்ஃபார்மா இருக்கும். ஒன் சைடா போறது சான்ஸ் கம்மியா தான் இருக்கும். That's it. சரி, ஒன் சைடா போக முடியாதுன்னு சொல்றாரு கிஷோர். எனக்கு தெரிஞ்சு பாப்போம். லெட்ஸ் ஹேவ் our fingers crossed and wait for tomorrow's game. Thanks for joining கிஷோர். ஒரு நல்ல ரிவ்யூ முடிஞ்சது. உங்களுக்கும் எங்களோட ரிவ்யூல ஜாயின் பண்ணனும்னா நீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு I think you can join one of our packs. Yes, go ahead. கண்டிப்பா பண்ணலாம். It will be like a great support for all of us who are actually speaking cricket. And till then, I think we'll be catching you up on a next video. CSK RCB oda match review la join pandrom. Until unless tada bye bye from Prasad and Kishore. On behalf of middle class gully cricketers, have a very good night and have a very good day tomorrow. Thank you. Oh.